இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூரை சேர்ந்தவர் சூர்யா, வயது 28. இவரது மனைவி பிரின்சி, வயது 24. இந்த தம்பதியருக்கு 2.5 வயதில் பெண் குழந்தை இருந்தது. சூர்யா ஹோசூரில் கட்டிட வேலை செய்து வந்தார். பிரின்சி கீழ்பெண்ணாத்தூரில் வசித்து வந்தார். தம்பதிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சமீபத்தில் பிரிந்தனர். கிருஷ்ணகிரி அஞ்சட்டியில் உள்ள தாய் வீட்டுக்கு குழந்தையுடன் சென்றார் பிரின்சி. சூர்யா அவ்வப்போது அங்கே சென்று குழந்தையை பார்த்துவிட்டு செல்வார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி சூர்யாவுக்கு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. எதிர்முனையில் பேசிய பிரின்சி, குழந்தைக்கு வலிப்பு வந்துவிட்டது, ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறேன் என கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர். இதனை கேள்விப்பட்டு சூர்யா அதிர்ச்சி அடைந்தார். தனது குழந்தையின் சாவில் மர்மம் இருப்பதாக சந்தேகப்பட்டார். அஞ்சட்டி போலீசில் புகார் அளித்தார். போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் முரண்பாடுகள் இருந்துள்ளது. குழந்தையின் உடலில் உள்காயங்கள் இருந்துள்ளது. இதையடுத்து நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. கணவரை பிரிந்த பிரின்சி பெரியநாயகம் என்பவருடன் தொடர்பில் இருந்துள்ளார். பெரியநாயகம் திமுக இளைஞரணி கிளை செயலாளராக உள்ளார். அடிக்கடி பிரின்சியை பார்க்க அஞ்சட்டி வந்து சென்றுள்ளார். அப்போது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு குழந்தை இறந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பெரியநாயகத்தை அஞ்சட்டி போலீசார் கைது செய்தனர். போக்சோவில் வழக்கு பதிவு செய்து தர்மபுரி சிறையில் அடைத்தனர்.